ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12:30 தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன் இவ்வளோ லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து ஒரு ஹெவி ஒர்க். அன்னைக்கு ஒரு சண்டே, ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தது. சரி, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மிஷினில் உட்காரணும், எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்த எல்லா ஒர்க்கையும் முக்கால்வாசி முடிச்சுட்டேன். அது இல்லாமல் 1 வீக்குக்கு துணி துவைச்சு போடுறதோட சரி, நம்ம வந்து எடுத்து மடிச்சு வைக்கிற வேலையே இருக்க மாட்டேங்குது. அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற ஒர்க்கை பார்க்குறேன். அதாவது மழை போல குவிஞ்சிருந்துச்சு. சரி, அதெல்லாம் எடுத்து மடிச்சு பீரோவை பார்த்தா பீரோ ரொம்ப அலங்கோலமா இருந்தது. அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, சண்டே வேலைங்களா ஒர்க் அதிகமாக தானே இருக்கும், வீட்டில் சாப்பாடு செய்கிற ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஹ் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் மிஷினுக்கே வந்தேன். எனக்கு சண்டே இந்த மாதிரி லீவ் டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எங்க நாத்தனார் பசங்க இருக்கனால வந்து பாப்பாவையும் தம்பியும் அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க கூட சேர்ந்து விளாண்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது. பட் என்ன வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்க பேசாம விளாண்டுட்டு இருப்பாங்க. அதனால சரி, ஒரு 12:45 தான் ஃப்ரீயான. சரின்ட்டு அப்பதான் நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காலையில என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வந்து லைனிங் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. கொஞ்சம் ப்ளவுஸ்களுக்குலாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சண்டேவும் வேலைக்கு போனனால காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க. எனக்கு வந்து இன்னைக்குள்ள வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அது இல்லாம வந்து அவங்க வந்து வெளியில எங்கெங்கயோ கொடுத்துருந்தாங்க. பட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட், என் பாடி ஃபிட்டிங் வந்து எனக்கு கரெக்டா வரல. நீங்க ஒன் டைம் வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா எத்தனை ப்ளவுஸ் இருந்ததுன்னா ஒரு 4 ப்ளவுஸ் இருந்தது. ஒரு சாரிக்கு ஓரடிக்க வேண்டியது இருந்தது. நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ், 3 நார்மல் ப்ளவுஸ் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிங்க் கலர் சைடில் எடுத்து வச்சிருக்க சாரிக்கு மட்டும், சாரி ப்ளவுஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி நான் வந்து மற்ற ஒர்க்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு லைனிங் வாங்கிட்டு வந்த ஒர்க்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட டெலிவரி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து திங்கக்கிழமையில இருந்து நம்ம கொஞ்சம் அதிகமா ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒர்க் அதிகமா இருக்கு. அது இல்லாம வந்து தம்பிக்கும் லீவ் விட்டாங்க பால்வாடி, அவனையும் கவனிச்சுக்கணும்ல, பாப்பாவையும் பார்த்துக்கணும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி தான் ஒர்க்கை பார்க்க முடியும். அதனால சரின்ட்டு ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது நெக்ஸ்ட் அந்த ப்ளவுஸோட கட்டிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு சொல்லி ஆன்லைன்ல நிறைய டைம் வாங்கி ராங் ப்ராடக்டா வாங்கி திருப்பி ரிட்டர்ன்லாம் அமுச்சு விட்டேன். சரி, ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க கிட்ட ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல, அதே மாதிரி வந்து ரொம்பவே ட்ரஸ்டபுளா இருந்தது. சரி, இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்ஸ் சாக் இருக்கும் பாத்தீங்களா. நம்ம நார்மல் சாக் யூஸ் பண்றதுக்கும் வேக்ஸ் சாக் யூஸ் பண்றதுக்கும் அதுல வந்து ரொம்ப வந்து பவுடரா வரும். அது வந்து மிஷின்ல படியும் போது அது கலர் கலரா இருக்கனால, நம்ம மிஷின் வந்து ஒயிட் மிஷின்னால அது மேல வந்து ரொம்பவே படிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால சரி, இந்த சாக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ராங் ப்ராடக்டா தான் இருந்தது மேக்சிமம் வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம். சரி, அதனால இவங்ககிட்ட பாண்டான்ற ஒரு பாண்ட்ல வந்து வேக்ஸ் சாக் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி வந்து ஃபுட்டர் இருக்கும் பாத்தீங்களா, ஜாக் மிஷின் ஃபுட்டர். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுமே வந்து நிறைய டைம் நான் வந்து ஆன்லைன்ல வாங்கி சின்ன அந்த இது நார்மல் போர்ட்டபிள் மிஷின் இருக்குங்கல்ல, அந்த மாதிரி மெத்தட்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபுட்டர் வந்து செட் ஆகுற மாதிரி தான் நிறைய போட்டிருந்தாங்க. பட் இது வந்து ப்ரைஸுமே அதிகமா இருந்தது அவங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல. பட் இவங்க கிட்ட ரீசனபிள் ப்ரைஸ் இருந்தது. மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 150 கிட்ட தான் இருந்தது. சில பீஸ்மா 200 கிட்ட இருந்தது. எல்லா பீஸுமே மோஸ்ட் ஆஃப் த பீசஸ் எல்லாமே வந்து 150 கிட்ட தான் இருந்தது. நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் டீட்டெயில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் வந்து 2 ஹெம்மர் ஃபுட்டர் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 1/8 சைஸும் 1/4 சைஸும் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஜிப்பர் ஃபுட்டர் வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து இது இருக்கும் பார்த்தீங்களா, பைப்பிங் ஃபுட்டர் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி கேதரிங் ஃபுட்டர் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து ஒரு 5 ஃபுட்டர் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பாண்டா அந்த வேக்ஸ் ஷாக் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, ரொம்பவே ட்ரஸ்டபுளான சித்திக் பிளாகர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்விமிங் மிஷின், அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே, பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்தா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க செக்இன் பண்ணி உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்தா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்பவே வந்து சேஃப்டியா அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பபிள் ராப் பண்ணி ரொம்பவே நீட்டாவே அனுப்பிச்சிருந்தாங்க. எதுவுமே டேமேஜ் இல்லாத மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க கிட்டே வந்து நான் வந்து ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸும் ஓவர்லாக் மிஷினும் சொல்லி என்கொயரி கேட்டிருக்கேன். என்னென்ன பாண்ட் வச்சிருக்கீங்க, இந்த ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். கண்டிப்பா நான் அது வாங்கினாலும் உங்ககிட்ட வந்து நான் ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். முடிஞ்சா உங்களுக்கு நீட் இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாவே இருக்கும்.
இப்ப பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்கலாம், இருந்தாலும் நம்மளோட சேனல்ல இருந்தா ரெஃபரிங் பண்றதுக்கு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அதனால வந்து நானும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த கட்டிங் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சாக்ல தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்பவுமே ஒரு புது பொருள் வாங்கினோடனே வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்ம எப்படி அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு எப்பவுமே எந்த புது பொருள் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடணும். இப்பவே இந்த ஃபுட்டரை எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆல்ரெடி வந்தோடனே பிரிச்சு எடுத்து மிஷின்ல போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பிளவுஸ் தான் நம்ம கட்டிங் பண்ண போறோம். இந்த பிளவுஸ் வந்து கட்டிங் வந்து எந்த மாதிரி டைப்ல பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மெத்தட் டைப்ல தான் வந்து கட்டிங் வந்து போட போற 3 டாட்க்கு. இது வந்து ரொம்பவே ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். அதனால வந்து சரி இந்த டைப்ல போட்டுடலாம். நார்மலா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு போட்டு கொடுத்து நிறைய இடத்துல அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா இல்ல அப்படின்னு சொன்னதுனால வந்து சரி நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதை நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணி நான் கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டு அதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அவங்களோட ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு முடிஞ்சா நான் வந்து 3 டாட் ப்ளவுஸ் வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட்ல வந்து உங்களுக்கு பேசிக் லெவல்ல வந்து நான் ப்ரொஃபஷனல் மெத்தட்ல 3 டாட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நார்மலா கொஞ்சம் டீப் நெக் ஏரியா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேட்டு ஸ்டிச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த கஸ்டமர் சொல்லிட்டாங்க எனக்கு முடிஞ்சா பைப்பிங் வைங்க, இல்லைன்னா வந்து ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இது பிடிக்கல. ஏன்னா வந்து வச்சா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து த்ரெட் பைப்பிங் வைக்கலாம்னு யோசிச்சேன். பட் அந்த கிளாத் வந்து நம்ம கிட்ட இல்ல, அப்போதைக்கு அவைலபிள் இல்லை. சரின்ட்டு என்ன பண்ணேன், ஹெம்மிங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணிட்டு இனிமேட்டு ஹெம்மிங் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்க வேண்டியதான். ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு டெலிவரி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி 2 பிளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கடையிலே வந்து இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இடையில கஸ்டமர் வந்துட்டாங்க. சில ஆல்ட்ரேஷன் கொடுக்குற பிளவுசஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து சாரி ஓரடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த வழியெல்லாம் இருந்தது. அது இல்லாம ஒரு 2 கஸ்டமர் வந்திருந்தாங்க டெலிவரி வாங்குறதுக்காக. அவங்களையும் பார்த்துட்டு ஃபைனலா ஒர்க் எல்லாம் என்னையோட ஒர்க்